கிடைக்காம பஞ்சத்தில் இருக்க கிராம மக்கள் சிட்டிக்கு வந்ததா பொண்ணு வாங்குற நிலைமையில இருக்காங்க. ஹீரோவோட அப்பாவும் பொண்ணு வாங்க சிட்டிக்கு போயிருக்காங்க. அங்க வெளியே கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்கன்னு கேட்க ஒரே விலை 50,000 முடிஞ்சா வாங்க இல்லை கிளம்புன்னு சொல்லிடுறாங்க. ஓகேன்னு காசு கொடுத்து பொண்ணை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுறாங்க. பாலைவனம் கடந்து தான் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. உடனே ஊர் மக்கள்லாம் சுத்தி உட்காந்து 50,000க்கு இது ஒருத்துதான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஹீரோவும் உள்ள வர அந்த பொண்ணை தொட ஆரம்பிக்கிறான். அவளும் ஏதோ சொல்ல வர இவன் விடாம தொட உடனே ஹீரோ கத்திட்டு அம்மா அப்பா கிட்ட போயிட்டு இது பொண்ணே இல்லையே ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்னு சொன்ன உடனே அவளும் அவங்க அப்பா வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் நான் என் பணத்தை ஏமாற்றி பொண்ணை வைக்க பார்த்தாங்கன்னு சொல்லி கேஸ் கொடுக்க போகும்போது ஒருத்தர் மல்லி மறிச்சு உங்கள் வீட்டு பொண்ணு நல்லா இருக்கா, எனக்கும் இப்போ ஒரு பொண்ணு அதே மாதிரி பார்த்து கட்டி கொடுங்கன்னு கேட்க இவங்களும் அடிச்சு வீட்டு விட்டு ஓடி போயிருப்பான்னு வீட்டுக்கு போய் பார்த்தா அவன் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு சமைச்சு அவங்களுக்கு பரிமாறுறான். என் அம்மா யாரையும் பட்டினி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்றா. ஹீரோவோட அப்பா இவ ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்னு யாருக்கும் தெரியாது, ஸோ இவ கொடுத்த பணத்துக்கு இவ்வளோ வீட்டு வேலைக்காரியை வச்சுக்கலான்னு சொல்றாங்க. ஹீரோ ஒரு நாள் கையை எழுத்தி விட சொல்லும்போது நாங்கள் அடிக்க அப்பவே நீ வீட்டு விட்டு போயிருக்கணுமே ஏன் போலன்னு கேட்க நான் வீட்டு விட்டு தப்பிச்சு போன கூட இருக்க இடம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ இறக்கப்பட்டு இதுக்கப்புறம் ஆச்சுன்னா இவ்வளோ நம்ம நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறான்.